இப்போ இந்த நேரத்தில் வந்து மகாபாரத யுத்தத்துக்கான வேலை நடக்குது. ஆதிச்சநல்லூரில் என்ன நடந்தது? அதுதான் ஆதிச்சநல்லூரில் இந்த வார் நடக்கும்பொழுது எல்லாருக்கும் சொல்லியாச்சு, 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போரிடணும். போர் வந்து 18 நாள் தான் நடக்கணும் இல்லையா? அது நின்றுக்கிட்டே போகக்கூடாது. அதுக்குள்ளேயே உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நடுநிலையாக தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து 2 பேருமே சிவனுடைய வம்சாவழிகள். இந்தாண்ட பீஷ்மர் இருக்கார், இந்தாண்ட பஞ்சபாண்டவர்களும் வந்து சிவன் மூலிமா குந்தி கல்யாணம் பண்ணி வச்சு அதில் வந்தவங்க தான் இவங்கெல்லாம். எல்லாருமே சிவ வழிபாடு சைவம். அதனால் யார் தோத்தாலும் சிவன் தோத்த மாதிரி, யார் ஜெயித்தாலும் சிவன் ஜெயிச்ச மாதிரி. இது தடுக்கிறதுக்கு சிவன் எவ்வளோ முயற்சி பண்ணார், முடியல. சரி, அதை ஒரு ரொம்ப ஓரளவுக்கு அமைக்க மாதிரி வின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப லாஸ் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பேன். 2 நாளில் ரொம்ப லாஸ் வராது, சண்டை போட்டு டக்குன்னு விசில் ஊதிடலான்னு நினைக்கிறார். அவர் கொண்டு வந்து நிறுத்தும் போது அவர் போர் முறைக்கு ஒரு இலக்கணம் வகுக்கிறாரு. இந்த மாதிரி கண்ட மாதிரி இஷ்டத்துக்கும் போய் அடிச்சுக்கிட்டா ஒரே நாள் அடிச்சுக்கலாம். நீங்கள் பல இடங்களில் போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஒன்று அடிக்க இப்படியே போயிட்டு இருந்தால் அது காட்டு முன்னாடி இது அதுதான் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு டெவலப்மெண்ட் வேணும். எண்டு இல்லாமல் இருக்கும். ஒரு எத்திக்கு வேணும். ஏன் இவருக்கு ஒரு எத்திக்கு வகுக்கிறாருன்னா, சிவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து மனுநீதினு ஒன்று உருவாக்குறாரு, அரசியல் எத்திக்கு இல்லையா? மனுநீதினு ஒன்று உருவாக்குறாரு அரசியல் எத்திக்கு. அப்புறம் இன்னொன்று உருவாக்குறாரு. என்ன உருவாக்குறாருன்னா, பகவத்கீதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது யாருக்கு சொல்கிறாருன்னா, ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்றத கண்ணனுக்கு சொல்கிறார். அப்போ ஒரு தத்துவவாதியாக சிவன் ஆகிட்டதுனால இவருக்கு தெரிஞ்ச போர் முறையில் ஒரு தத்துவத்தை வெளியில் கொண்டு வர்றார். கண்ணனுக்கு ஒரு போர் முறையில் ஒரு தத்துவம் தெரியும். உலகத்தில் ரொம்ப பெரிய வளர்ந்த நாடுகளும் பார்பேரியன் மாதிரி அடிச்சுக்கிறாங்க இல்லையா? தூங்கும்போது வந்து அடிச்சிடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லூட் பண்ணுறது, இப்படித்தான் வார் இருந்திருக்குது எல்லா ஊர்லேயும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது எத்திக்கை உருவாக்குனதில் சிவன் ஒன்று உருவாக்கினா அது முருகன் ஒன்று உருவாக்குறார். வார் எத்திக்கை உருவாக்குனது இன்றைக்கி ஐநா சபைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா, முருகன் உருவாக்குன வார் எத்திக்கு தான். அதுதான். இப்போ சீனாவில் கூட ஆர்ட் ஆஃப் வார்னு ஒரு ஃபேமஸான புக்கெலாம் இருக்குது. அதெல்லாம் மேபி வந்து சீனாவில் கூட போர் இருந்தால் கூட அந்த போர் வந்து இப்படி ஒரு வரைமுறை பண்ணுறது. ஏன்னா அங்கே சிவனுக்கு இவங்களுக்கு உள்ள அந்த இது இருக்கு இல்லையா, கண்ட்ரோல். சிவன் தான் வந்து போர் முறையை வந்து ஒரு என்ன சொல்கிறாருன்னா முறைப்படுத்தணும், கைமீறி போகாமல் பண்ணணும். ஏன்னா அப்படின்றது அதில் ரொம்ப இருக்கார், அகிம்சை சம்மந்தப்பட்டதாக இருக்கார். அப்போ சிவன் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் அகிம்சையாக இருந்து போதாது, போர் இருக்கணும், ஆனால் அது வரைமுறையோடு இருக்கணும். அதாவது நாம் ஆயுதம் எடுக்கணும், இந்த ஆயுதம் கொல்றதுக்கு இல்லை, தப்பானவனை அடக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பாலிசி அவர்கிட்ட இருக்குது. ஆயுதம் எதிரியை அடக்குவதற்கு தானே ஒழிய அழிப்பதற்கு அல்ல. வீரம் என்பது அதுதான். ஆனால் வீரமே இல்லாமல் இருந்தாலும் அரசனுக்கு உண்டான இயல்பு இல்லாமல் போய்டுன்றது தத்துவம் கரெக்டாக வச்சுருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறார் எங்கள் மகாபாரத யுத்தத்துக்கு. இப்போ இந்த மகாபாரத யுத்தத்துக்கு அவர் ஸ்கெட்ச் போடும்போது என்ன பண்ணுறாருன்னா, யானைப்படையோடு தான் மோதணும், குதிரைப்படையோடு தான் மோதணும், காலாட்படையில் தான் மோதணும். ஒருத்தர் கிராஸ் பண்ணக்கூடாது. ஒரு 6 மணிக்கு காலையில் சங்கு ஊதுனா கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு போரை நிறுத்திக்கணும். போரில் யாராவது முக்கியமான ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் இடையில் விடுமுறை கொடுக்கணும். அடிப்பட்டவங்களை எல்லாரையும் வந்து ஆகிடக்கூடாது, சாவடிச்சிடக்கூடாது. அடிப்பட்டவங்களுக்கு வந்து மருத்துவம் பண்ணுறதுக்கு ரெட் கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அது அவர் தான் முத உருவாக்குறார். இவர் எங்கே இருந்தார்னா அந்த நேரத்தில் ஊதியனூர்னு ஒரு ஊருக்கு இல்லையா, ஊதியனூர் கோயில் தான் வந்து முருகன் கோயில். அது ஊதியன் சேரநாதன் ஒருத்தவர் வந்து, அது பஞ்சபாண்டவர் தாராபுரம் அந்த சைடு இருக்குது, அது இருக்குது ஊதியூர். அந்த இவருக்கு வந்து ஊதியன் சேரலாதன்ற ஒரு பேரே இருக்குது. யாருக்கு? முருகனுக்கு. அது வந்து 10 பாட்டில் என்ன இருக்குது, 10 பாட்டு தான் நினைக்கிறேன், 18 இருக்குது. ஊதியஞ்சாரலாதன்ற பாண்டிய மன்னன் மகாபாரத போரில் வந்து ஐவருக்கும் அவங்களுக்கு சண்டை நடந்த போது அவங்க 2 பேருக்கும் வந்து இடையில் வந்து உணவு பரிமாறி அவங்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்தான்னு ஒரு வரலாறே இருக்குது. அந்த ஊதியஞ்சாரலாதன் யார்?
அப்போ வந்து சேர சோழ பாண்டியன் 3 பிரித்து சேர நாட்டை தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஓவரால் தலைவராக அவர் இருந்தவர் அவர். அதனால் அவர் வந்து என்னென்னா இந்த சிஸ்டத்தை வார் சிஸ்டத்தை உருவாக்கி அதை வந்து அங்கே செயல்படுத்துகிறார். அப்படி பண்ணும் பொழுது இன்னொன்று நீங்கள் இந்த கீச்சகன் வதம் ஒன்று சொன்னீங்க, அதெல்லாம் முன்னாடி வந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் மறைவாக இருந்தாங்கள்ல, ஆமாம், அஞ்ஞாதவாசம் வரையும் போது டேயில் வந்து மார்வேஷம் போட்டுக்கிட்டு போய் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னல, அந்த இடத்துல வந்து கீச்சகன் ஒருத்தன் வரான் ஃபைட்டுக்காக, அவனை இவனை அடித்து காலி பண்ணிடுறாரு. ஓகே, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க இங்கே பஞ்சபாண்டவர்கள் வந்து காட்டிலலாம் இல்லை, நாட்டு உள்ளே இருக்கிறான், ஒரு ஓவர் ரூல்ஸ் ஓகே அப்படி வந்துட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறதே அதுதான். ஓகே, ஏன்னா பீஷ்மர் அதான் அந்த அடிக்கிறதுக்கு யாரால் முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா. கிரிக்கெட்டில் வந்து இத்தனை விக்கெட்டு அடிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கான்னா அவன் பேர் என்னன்னா நம்ம சொல்லிவிடுவோம்ல, அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் வந்தோம் அதுதான்ப்பா, இவர் ரூல்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஆதிச்சநல்லூரில் 18 நாளில் நடக்கணும், 18 நாள் நடக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டார். இந்த ரூல்ஸுக்குள்ளே இவங்களாம் அடங்கணும். அப்படி மீறி யாராவது ரூல்ஸ் ஓவர்லுக் பண்ணால் நான் தலையிடுவேன். அது வரைக்கும் நான் தலையிடுவேன். இது நியூட்ரலாக நியூட்ரலாகிறேன். நான் வந்து விசில வேறு சைடில் ஊஞ்சிடுவேன். எந்த சைடு அநியாயம் பண்ணுறீங்களா, ஆப்போசிட் சைடு ஆப்போசிட். இதுதான் இன்றைக்கி கபடின்னு ஒன்று வருது தெரியுமா. கபடி இருக்கு இல்லையா, 2 பக்கமும் மோதுவாங்க. அதில் வந்து தப்பு வந்ததுன்னா விசில் அடிச்சு இதெல்லாம் பண்ணுறாங்களே, இந்த கபடியே வந்து இப்படி உருவாக்குனது தான். அதில் வந்து போட்டி போட்டி வந்து முறையான ஒரு போட்டி. இது ஐநாவுக்கே வந்து பொருந்தக்கூடிய ஒரு போட்டி. இப்போ நம்ம ஊதியனூர் போயிட்டோம் இல்லையா, இதுதாங்க ஒரு அடையாளமே. இது ஒரு பெரிய விஷயம். ஊதியனூர் முருகன் கோயில் இருக்குது ஊதியனூரில். ஆனால் ஊதியம் சேரலாதன் தான் மகாபாரத யுத்தத்தில் வந்து எல்லாருக்கும் சோறு கொடுத்து எல்லாருக்கும் வந்து மருத்துவம் கொடுத்தான், 2 பேரும் சண்டை போடும் போதுன்னு சொல்கிறான். ஊதியம் சேரலாத இந்த ஊர் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முருகர் தான் வந்து மகாபாரத யுத்தத்தில் ஆதிச்சநல்லூரில் இருந்து செய்தாருன்ட்டு. இந்த ஆதிச்சநல்லூர் வரலாறு வெளியில் கொண்டு போய் மாட்டுறாங்க. அதனால தான் அந்த ஆதிச்சநல்லூரில் அந்த நூற்றவர் அந்த அவங்க இறந்தவங்களுடைய அந்த அதனால் ஆதிச்சநல்லூரில் வந்து இப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான இடம். அது அகழ்வாராய்ச்சி பண்ணால் பிரிட்டிஷ்காரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10,000 இது இருக்குது. எது இருக்குது, இறந்தவங்களோட இறந்தவங்களாம் எப்படி வந்து மரியாதையோடு பண்ணியிருக்காங்க. எது இந்த பானை அந்த இது எல்லாம் இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. அப்போ மரியாதையோடு பண்ணியிருக்காங்கன்னா அவன் வந்து உண்மையிலேயே போரில் ஒரு போரிட்டு செய்தவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை. அதான் சொல்லிட்டேன், வடநாட்டில் வந்து போரிட்டாங்கன்னா ஏதாவது அங்கே ஸ்பாட்லேயே விட்டு போயிடுவானுங்க. இது ஒரு வீர வணக்கம். இது வீர வணக்கத்தோடு தான் நடுகள் அவங்களாம் நடுகள்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சார். மேலும் வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க விருப்பம் இல்லை. யார், மத்திய அரசுக்கு. ஏன்னா மகாபாரதம் அங்கே நடந்ததுன்னு அவன் போய் கதை விட்டுருக்கான். கிருஷ்ணர் தான் முடிச்சு வச்சாரு அப்படின்ற மாதிரி. கிருஷ்ணர் முடிச்சு வச்சாரு. ஆனால் மகாபாரதம் நடந்ததே குருஷேத்திரம் வந்து வடநாட்டில் இருக்குதுன்றான். வடநாடுன்றான், அது கிருஷ்ணர் தான் பங்கு 2 தப்பு பண்ணுறான். கிருஷ்ணர் மகாபாரதத்தில் இல்லை, ஒன்று மறைக்கிறான், இறந்துட்டார். 2வது மகாபாரதம் நடந்தது குருஷேத்திரம் வடநாடுன்றான், வடக்கில் குருஷேத்திரம். அது 2வது. 3வது முருகன் தான் இது நடத்தி வச்சாரதையும் மறைக்கிறான். ஆனால் இதை மட்டும் விடுறானுங்க. மகாபாரதம் நடந்த போது சிவன் வந்து கோயிலுக்கு எல்லாம் போனாங்க, ஒரு நாள் லீவ் விட்டு போனாங்க. என்னத்துக்கு போனாங்க, சிவன் இறந்துட்டார், அது மட்டும் ஒத்துக்கிறானுங்க. ஏன்னா முருகன் ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா சிவன் வந்து அவன் 2 பக்கம் எடுத்துக்கலாம் இல்லையா. முருகன் தமிழ்நாடு தமிழ் இனம்னு போகிறாருனால முருகன் மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கானுங்க. நிறைய இடத்துல இதை பண்ணியிருக்காங்க. இப்போ மகாபாரத யுத்தம் நடக்குது. பெருஞ்சோற்று ஊதியம் சேரலாதன்னு சொல்லக்கூடிய முருகர் தான் முன்னிருந்து நடத்துகிறாரு. அது வந்து நடக்கிறது அங்கே ஆதிச்சநல்லூரில் நடக்குது. இது போரை வந்து முறையாக நடத்துகிறாரு. முதல் முறையாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நடத்துகிறாரு. அது இடையில் வந்து என்னன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் வந்து என்னென்னா அந்த போர் முறை இருக்குல்ல, அதை மீறி தூங்கிட்டு இருந்த குழந்தைகளை வந்து அஸ்வத்தாமன்ற உள்ள புகுந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் போர் நடக்கும்போது அந்த ஃபேமிலியெல்லாம் தூரத்தில் நின்று டென்ட்டில் எல்லாம் இருக்குங்க. எல்லாமே வந்துட்டாங்கங்க. ஃபேமிலியெல்லாம் வந்து இந்த போர் நடக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் அடிக்க போகிறது கிடையாது. இது வந்து கரெக்டாக கோடு போட்டு விளையாடுற கபடி மாதிரி அது. அதனால் சேஃப்டியாக இருக்கிறதுனால அவங்க வந்து அது நேரடியாக பார்க்குறாங்க. எல்லாம் அன்னன்னைக்கு யார் யார் இறந்துட்டாங்க, யார் யாருக்கு என்ன நடக்குதுன்னு. இந்த குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தது தெரியுமா.
அந்த குழந்தைகள் ஏன்னா எப்படியும் வந்து பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிட்டான்னா அவனுடைய பிள்ளைங்க தான் அந்த நாட்டை ஆளும் இல்லையா? அதுக்கு முன்னாடியே யார் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி குழந்தைங்களை கொண்டுடுறாங்க. குழந்தைங்களை கொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆத்திரமாயிடுது. யார்? முருகருக்கு. முருகர் என்ன பண்ணுறாருன்னா டப்புன்னு இந்த பக்கம் திரும்பிடுறாரு. எந்த பக்கம் திரும்புறாருன்னா, நான் ஒன் சைடு வரமாட்டேன்னு சொன்னேன். பாண்டவர் பக்கம் திரும்பி அடிக்கிறாரு. ஏன்னா ரூல்ஸை நீங்கள் ஓவர்லுக் பண்ணிட்டீங்க அப்படின்னு திருப்பி அடிக்கும்போது அவங்கெல்லாம் தோற்று போகிறாங்க. துண்டகானம் துணிகானம் ஓடுறாங்க. அசுவதாமன் தப்பிச்சு ஓடி போயிடுறான் இல்லையா? இப்படி தான் வந்து துரியோதனை வந்து இவங்க காலி பண்ணுறாங்க. எல்லாமே நடக்குது. இப்போது பல பேருக்கு வந்து இதில் இன்னொன்று கூட இருக்குது. இதில் வந்து முருகனுடைய பேரன் ஒருத்தருக்கான், பப்புருவாகனன் ஒருத்தருக்கான். இந்த பப்புருவாகனன்றவன் வள்ளிக்கு ஆரவல்லிக்கு பிறந்தவன் இல்லையா? ஆரவல்லிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன். அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணுறானுங்கன்னா, இந்த போரில் எப்படி அவன் வருவான் இல்லையா? சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரும் கலந்துக்குவாங்க. யாருக்கு சாதகமாக? பாண்டவர்கள் சாதகமாக. அப்போ வச்சு அவனை காலி பண்ணிடுறது அப்படின்ட்டா. இப்போ அந்த அர்ஜுனனுடைய 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த அபிமன்யு மேலே தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறானுங்க ஆச்சாரிகள்லாம் சேர்ந்து. அந்த பிளான் போடும்போது முருகர் இதை உணர்ந்துட்டார். அந்த இவனை இருக்கல பப்புருவாகனை, அவனை போர்லேயே கலந்துக்கூடலை. சேஃப்கார்ட் பண்ணி நான் தான் நியூட்ரல் இல்லை, அப்புறம் இதுக்கு என் பேரன் கலந்துக்கிட்டேன்னு அவனை சேஃப்டி பண்ணிட்டார். இவன் அவனை தேடி போய் சண்டை போடுறான். யார்? அபிமன்யு. அந்த அபிமன்யு சண்டை போட்டு மதுரைக்கு பக்கத்துலேயே கொண்டு விட்றாங்க. அதை ஏண்டா அவன் தான் போரில் கலந்துக்கல, அவனை எது நீ அடிக்கிறீங்க? அப்போ அவனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதா? நான் வார ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், போர் முடிந்தால் என்னுடைய ஆரவல்லிக்கு பிறந்த அர்ஜுனனுக்கு பிறந்த அந்த பையன்தான் வந்து வாரிசா வரணும் பாண்டவர்களுக்கு. அப்புறம் வந்து இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு தான் நான் வந்து இந்த மகாபாரத யுத்தத்தையே நான் நடத்துகிறேன். நீங்கள் ரொம்ப சூழ்ச்சி பிரகாரமாக பண்ணி இந்த சில ஆச்சாரிகள் பேச்செல்லாம் கேட்டு, துரோணாச்சாரி அந்த ஆச்சாரி இவங்க பேச்செல்லாம் கேட்டு, வியாசர் எல்லாரும் பேச்சு கேட்டு நீங்கள் உள்ளே போந்து அடிக்கிறீங்க, அடித்து அவனை காலி பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவரே உள்ளே போந்து அர்ஜுனனை காலி பண்ணிடுறாரு. இந்த அர்ஜுனன் அபிமன்யு அவங்களுடைய ஐடியாவை காலி பண்ண உடனே அவங்க ஸ்டன் ஆகிட்டானுங்க. சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் போர் நடத்துக்குது. இப்போது இந்த போர் நடத்துறதுன்னு சொல்கிறேன் இல்லையா? இதில் கடைசி யுத்தம் முருகரே வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு சாதகமாக வந்து இந்த அசுதாமன் பண்ணதுனால அவங்க தோற்று போகிறாங்க. தோற்று எல்லாம் எஸ்கேப் ஆகி எல்லாம் அங்கேருந்து நிறைய பேர் உயிரோட இல்லை, எல்லாம் எஸ்கேப் ஆகி எங்கள் அரேபியா பகுதிக்கு போயிடுறாங்க. இப்போது அதுலேருந்து தான் அந்த நூர்ஜஹான், அதாவது நூற்றுவருடைய சகோதரியாக இருந்த நூர்ஜஹான் தான். அவள் தான் வந்து இப்போ முஸ்லீமில் வந்து நூர்ஜஹான் இருக்குது. 100 சகா துரியோதன சகோதரி. ஒரு பொண்ணு 100 பேர் வந்து சகோதரன் மாதிரி. அந்த 100 சகோதரன் யாருன்னா கேரளா பக்கத்தில் இருந்த கௌரவர்கள். அவருக்கு வந்து 100 குறுநில மன்னர்களை ஒன்றா சேர்த்து இந்த பொண்ணு ஒரு ஆள் 100 சகோதரர்கள் எல்லாம் சேர்த்து தான் பண்ணான். இதுலேருந்து வந்தால் தான் அது. அப்போ கேரளாவுக்கும் எதுக்கும் உண்டு, அங்கே இருக்கிற துபாய்க்கும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம இவர் இருக்காங்க இல்லையா முஸ்லீம்ஸுக்கும் நபிகள் நாயகத்துக்கும் இதுக்கு நிறைய தொடர்பு உண்டு. அதுக்கு வந்து அப்புறம் பார்ப்போம் நம்ம பார்க்கும்போது. இப்போ இங்கே என்ன முக்கியமாக வரோன்னா, பல பேருக்கு ஒரு கொஷின் வரும், என்னடா ராமாயணம் மகாபாரதத்தில் வந்து கண்ணன் தான் வந்து ஹீரோ மாதிரி காமிக்கிறார் இருந்து அவர் தான் மகாபாரத யுத்தம் பண்ணார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இதை போய் குழப்பி கண்ணன் முன்னாடியே சேர்த்து போயிட்டாரு, அவர் லாஸ்ட் மினிட்ல வரல அப்படின்னு பல பேருக்கு பல குழப்பம் இருக்குது இல்லையா? இதில் கேட்பாங்க, ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி அவங்க மட்டும் கேட்கல. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து திண்டுக்கல்லில் ஒரு பிரின்சிபல் ராஜகோபால் பேர், அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகிட்டு ஏகப்பட்ட புக்கு வாஸ்டாக படிப்பார். அவர் வயசு வந்து 80-85 இருக்கும். வைஷ்ணவர். அவர் வந்து ஒரு ஆழ்வார் மாதிரி ஆகிட்டார். நாம் போய் நான்லாம் போய் புக்கு வாங்கணும், எங்கே அந்த புக்கு எஜிபிஷனில் வாங்கும்போது நம்ம புராண புக்காக வாங்கணும். உடனே அவர் பார்த்தாரு, என்ன புராண புக்காக வாங்குறீங்க, நம்ம வயசு கொஞ்சம் முன்ன பின்ன. அவர் பேர் 90 கிட்ட பார்த்துட்டு, என்ன இதெல்லாம் விரும்பி படிப்பீங்களாண்ணா? ஆமாங்க, நிறைய புக்கெல்லாம் லைப்ரரி வச்சுருக்கேன், இதெல்லாம் பெரிய பண்ண. அதில் இந்த வால்மீகி ராமாயணத்தில் இதை வாங்குங்க, மகாபாரத்தில் இதை வாங்கினா அவர் நல்ல புக்ஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் இது பண்ணும்போது அவருக்கு வந்து அவருடைய சம்மந்தப்பட்ட புராணத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளுன்றதுனால நம்பர் வாங்கிட்டார். அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், நான் ஃபோனில் பேசணும்,
ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஃபோன்லேயே என்ன சொன்னார்னாக்கா, அவர் நிறைய புக்கு படிக்கிறதுன்னு தெரியுது அவருக்கு, புராணத்தில் அத்துப்படியான ஆளுன்னு தெரியுது. அவர் வந்து இந்த வைணவத்திலே இந்த வைணவம் இருக்கு இல்லையா, தென்கலை வைணவத்தை சேர்ந்தவர், ராமானுஜர் அந்த குரூப்பில் சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணும்போதே சொன்னார், இந்த விஷயத்த சொன்னார், கண்ணன் பகவத்கீதை பற்றி நீங்கள் நல்லா தெரியுது, படிக்கணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. பகவத்கீதை கண்ணன் எழுதலைங்க, அது வந்து இவர் சிவன் வந்து இவருக்கு சொன்னது. கண்ணன் முன்னாடியே இறந்து போயிட்டார் அப்படின்னோடனே போன வச்சுட்டார் அவர். இதெல்லாம் அதிக புரிசிங்க, இவங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு, நாத்திகன் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று மறுபடியும் ஃபோன் பண்ணி, நீங்கள் நாத்திகனா, பெரியாரிஸ்டானே? இல்லைங்க, அது கிடையாதுங்க, புராணத்தை நான் படிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள்லாம் பண்ணியாருங்க, மகாபாரத ராமாயணம் திருக்கூத்தெல்லாம் நாங்கள் வந்து 10 குருக்கு நாங்கள் நடத்துகிறோங்க, அப்படி இருந்து நீ அப்படி பண்ணினேன்? ஏங்க, நான் ஒரு ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர், ஒரு ஒரு சினிமா எழுத்தாளர், பேனா பிடிக்கிறேன்னா வால்மீகி ஒரு கதை எழுதினார்னா நாங்கள் 5 கதை எழுதியிருக்கிறோம்ல. இப்போ எங்கள் பேனா கொஞ்சம் வேலை இருக்குது, நாம் சிந்திச்சு தான் எழுதுகிறோம். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முன்னாடியே கண்ணன் இறந்த விஷயத்த சொன்னால் என்ன ஆகுன்னா அதை படிக்க மாட்டான். எதை? மகாபாரத்தை. ஹீரோவே செத்து போயிட்டார் அவன். அதுக்கு உதாரணம் சொன்னேன். மதுரை வீரன்ற படத்தில் வந்து எம்ஜிஆர் செத்துப்பார், படம் ஃப்ளாப். எம்ஜிஆரே செத்துட்டான், என்னடா மயிர் அப்படின்னு ஹீரோக்களை கொல்ல மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதை பிரகாரம் ஹீரோ இறந்தால் கூட அவர் உயிரோட வந்துட்டார், இல்லைன்னா டூயல் ரோல் வச்சுருவாங்க, ஒருத்தர் செத்துட்டார், ஒருத்தர் உயிரோட வந்துட்டார், இல்லைன்னா உயிர்த்து எழுந்தார், ஆகாசத்துலேருந்து ஏதோ ஒன்று பண்ணாருன்னு பண்ணிடுவானுங்க. அதனால அவர் ஒரு ஹீரோயிசம், கண்ணன் வந்து ஒரு பெரிய ஹீரோயிசம் தான். இடையில கொஞ்சம் கேரக்டர் மிஸ் ஆனதுனால இறந்துட்டாருன்னு ஒரு இலக்கியம் பண்ணி, நீங்கள் கண்ணன் வந்து முன்னாடியே இறந்துட்டாருன்னு சொன்னால் ராமாயணத்தை யாரும் வந்து மகாபாரத்தை யாரும் படிக்க மாட்டான். கண்ணனே செத்து போயிட்டார், கதை முடிஞ்சு போச்சு, எழுந்துடுறா அப்படின்வான். இப்போ பிரபாகரன் இறந்துட்டார், அந்த வாரம் யாருமே இல்லையா? அப்புறம் பிரபாகரன் முடிஞ்சிச்சு, அது இலங்கையை முடிஞ்சு போச்சு, பிரச்சனை போராட்டம் தானே. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகலைல்ல. எப்பயுமே தலைவர் இறந்துட்டானேவே அந்த வார் வந்து அந்த மாதிரி தான் கண்ணனுடைய பிரச்சனை அப்படின்னு உடனே கொஞ்சம் யோசனை பண்ணார் பொழுது. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டார் அவர். இல்லைங்க, இங்கே இருக்குங்க, வால்மீகி திருவான்மீகர், அங்கே தான் அவருக்கு உடம்பு சரியில்லை, அங்கே தான் வந்து பார்த்தசாரி கோயிலில் தான் இருந்தார், அது சில விஷயங்கள்லாம் நான் எவிடன்ஸார பார்த்தேன் சார், இது கண்ணம்மாப்பேட்டை இதெல்லாம் சொன்ன பிறகு, சரி உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டார். நேராக வந்தால் வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டார் அவர், ஒன்லி அந்த மோரை இந்த பால் சாப்பிட. உட்காந்து நம்ம வீட்டில் உட்காந்து என்ன பண்ணால் டிஸ்கஷன் பண்ணும்போது, நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது, இவனை வரம்பாடியில் இருக்கும்போது, அவர் உண்மையிலேயே ஆழ்வார். அவர் சொன்னார், இது எப்படி நீங்கள் இல்லைங்க, ஒன்று படிக்கும்போது ஒரு எழுத்தாளராக இருக்கிற நாங்கள் ஒரு கதையை எழுதும்போது 3 வருஷம் தான் எழுதுவோம். கதாநாயகன் செத்துட்டா எப்படி, கதாநாயகன் உயிரோடு இருந்தால் எப்படி, ஹீரோயின் செத்து போனால் எப்படி, இல்லையா? இந்த மாதிரிலாம் சில கதைகளை நாங்கள் மாற்றி கொஞ்சம் எழுதுவோம், வெர்ஷன்ஸ் எழுதி அது மக்களுக்கு கொஞ்சம் 3 மணி நேரம் உட்கார்ற மாதிரி பண்ணிவிடுவோம் நாங்கள் அப்படின்னு. இந்த மதுரை வீரனில் எப்படி எம்ஜிஆர் செத்தவொடனே அது ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம காமிச்சுன்னு சொன்னோம். ஓ அப்படியா? அப்போது நம்ம இந்த புக்கு நிறைய வச்சுருக்கிறது இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு நல்லா படிக்கிறவரும் தேய்ச்சி போயிடுச்சு. அவர் மயிலாப்பூரில் போய் ஏகப்பட்ட புக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் காசில் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட பிறகு இப்போ தான் என்ன பண்ணோம், ஒரு பார்த்தசாதி கோயிலுக்கு. அது அவருக்கு என்னென்னா, கண்ணன் தான் முடிச்சு வச்சாருன்றது போய் இப்போ உங்கள் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு இல்லையே கண்ணன் இறந்துட்டாரே அப்படின்றது சொன்னேன். நான் ஒரு சில கேள்வி கேட்டேன். கண்ணன் தான் மகாபாரதத்தை முடிச்சு வச்சாருன்றீங்களே, கண்ணனுக்கு எத்தனை மனைவி? 8 மனைவி. அவர் பிள்ளைகள் எவ்வளோ? எல்லாம் சேர்த்தா ஒரு 100 குழந்தைகள், 90லேருந்து 100 குழந்தைகள் இருக்குது அவருக்கு. 100 குழந்தைகள் வந்து மகாபாரத யுத்தத்தில் அப்பாவே கலந்துக்கிட்டாரு. பிள்ளைங்களாம் வந்துருக்கணும்ல. தர்மர் புள்ள வந்து கலந்துக்கிட்டா, அர்ஜுனன் புள்ளெல்லாம் வந்து கலந்துக்கிறானுங்க இல்லையா, வீர விடுறானுங்க. பஞ்சபாண்டவர்கள் பிள்ளைக்கு வரான், துரியோதன பிள்ளைங்கெல்லாம் வந்து அந்த போரில் கலந்துக்கிறானுங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது இவர் கண்ணனுடைய பிள்ளைங்க 100 பேரில் 50 பேராவது கலந்துக்கலாம். வாரத்தில் ஒரு புள்ளியாவது 2 புள்ளியாவது கலந்துக்கலாம். இல்லை, 100 பேரில் பாதி பேராவது கலந்துக்கலாம்ல. ஒருத்த கூட இல்லை ஏன் கலந்துக்கல அப்படின்னு ஒன்று. ஒருவேளை அவர் வந்து நாம் தான் கலந்துக்கிட்டோமே எதுக்குங்க, அவர் இல்லை. அவர் கலந்துக்கிட்டால் அப்பாவுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குதுன்னு பசங்களாம் கலந்துட்டு இருப்பானுங்க. அவர் அப்பாவே இல்லை, நாம் எதுக்குன்னு சொல்லிட்டு யாரும் கலந்துக்கல. இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு. அப்புறம் அவர் மறுபடியும் அவருக்கு குழப்பம் வந்துச்சு. என்ன கேட்க ஆரம்பித்தார்,
இன்னும் இதில் நீங்கள் சரியான ஆதாரம்லாம் வச்சுருக்கீங்களா? ஏன்னா நான் எங்கேயாவது பேசணும்னா இது எனக்கு அவருக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கிடுச்சு அது. நீ ஒரு வைஷ்ணவர்ன்றது. ரெண்டாவது ஒருத்தர் கூட கண்ணனுடைய சம்மந்தப்பட்டவங்க வாரில் கலந்துக்கலன்னு குழப்பம் வந்துச்சு அவருக்கு. அது டக்குன்னு எனக்கு ஒரு புள்ள 2 பிள்ளைக்காரவெல்லாம் உள்ளே விட்டான். அபிமன்யு அவன் இவன் எல்லாரும். இவர் மட்டும் ஏன் ஒத்திரி வேறையார் வேறெல்லாம் விட்றாங்க பசங்க. ஆமாம், ஏற்கனவே நிறைய வாரில் அவன்லாம் கலந்துட்டு இருக்கானுங்களா கண்ணனுடைய பையனே. கண்ணன் செத்த பிறகு யாரும் அதில் கலந்துக்கல. இது முடிஞ்சு போச்சு, அப்பாவே போயிட்டார், இனிமேல் என்னத்துக்கு போகணும், நம்ம நல்லா ஆஃப் ஆகிட்டா இதான் உண்மை ஒன்று. அப்புறம் யோசனை பண்ணிட்டு சரி அப்புறம் கேட்டேன், கண்ணன் வந்து வரலாற்றில் என்ன இருக்குன்னாக்கா மகாபாரதம் முடிஞ்சு 30 வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னா இருக்குது. 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து குஜராத்தில் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தில் தான் வந்து கண்ணன் வந்து வெள்ள காலகட்டம். அப்போ யாரோ வேடன் ஒருத்தன் அடிச்சுவிட்டான், அதில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க வந்து அர்ஜுன் எல்லாம் போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய இவன் ஒரு காலியா இவருடைய பையன் முருகனுடைய பேரன் என்ன பப்புரு வாகனம் அவங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இங்கே வந்தாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்களை. அப்போ ஒரு வெள்ளம் வந்தது. இவர் இறந்த உடனே ஒரு வெள்ளம் வந்துச்சுன்றாங்க. கண்ணன் இறந்த உடனே ஒரு பெரும் வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் வந்த உடனே அதாவது ஒரு பெரிய ஒரு அவதாரம் இறந்தாவே பெரும்பாலும் உலகத்தில் ஒரு ஷேக்கு வரும், பிரளயம் வந்துச்சு. அது வந்து கண்ணனே சொல்கிறாரு, இது வரதான் செய்யும், அழிவு வரும்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் போனாங்கண்ணா. நான் சொன்னேன், நான் தப்பாக நினைக்காதீங்க, கண்ணன் சின்ன வயசுனா வெண்ணெய் சாப்பிட்டதே வந்து ஒரு 3-4 எபிசோடு கொடுக்குறாங்க, 2-3 படலாம். இப்போ நீங்கள் கிருஷ்ணான்னு போட்டால் கூகுளில் வெறும் வெண்ணெய் சாப்பிட்ட இமேஜ் தான் வருது. வெண்ணெய் சாப்பிட்டதே வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோ தான் கதை வருது. அதுக்கப்புறம் கோபிகளோட விளையாடுனது அது ஏகப்பட்ட இது வருது. அதுக்கப்புறம் அவர் போர் மகாபாரத போரில் பஞ்சபாண்டவர்களுக்கு உதவி செய்ததெல்லாம் வருது. அவர் அந்த வந்து குஜராத்தில் வந்து இந்த மாடு மேய்ச்சல் இதெல்லாம் வருது, எல்லாம் வருது. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க மகாபாரதம் முடிஞ்சு 30 வருஷம் இருந்தாலும் அந்த 30 வருஷத்து வரலாறு எங்கன்னு கேட்டேன் நான். எதாவது பண்ணியிருப்பார்ல. சின்ன வயசு போட்டால் 100 இருக்குது. 30 வருஷமாக வாழ்ந்தாருன்னா வயசு ஆக தான் அவர் வந்து ரெண்டாவது வந்து அவர் வந்து சாணிக்கேன். அவர் சும்மா இருக்க மாட்டார். வயசு அதிகமாக தான் பெரிய வேலையை பண்ணியிருப்பார். கிங் மேக்கராக இருப்பார். ஏன் அவர் இல்லை? அவருக்கு அவர் கூட இருந்த பீஷ்மர் இருந்திருக்காரு, அவங்களாம் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அதான் மகாபாரதம் போது தான் பீஷ்மர் இருக்கிறாரு, இவரெல்லாம் இருந்திருக்காரு. வெறும் ஏன் தேர்வட்டியாக இருக்கணும்? மிகப்பெரிய வேலையர் இவர் நேராகவே சண்டைக்கு போகலாம்ல. இவர் எதுக்கு தேர்வட்டியாக வந்தாங்க? இந்த பார்த்தனுக்கு சாரதியாகவே முடிஞ்சு போச்சு. ஏன் முடிஞ்சு போச்சு? இது என்னன்னாக்கா 30 வருஷம் பின்னாடி வாழ்ந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க மகாபாரதம் முடிஞ்சு 30 வருஷம் கழிச்சு தான் இருந்தாருன்றீங்க. அப்போ தான் பஞ்சபாண்டவர்கள்லாம் வந்து இதுக்கு போயிட்டாங்க, வனவாசம் இதுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இதுக்கு அந்த மலைக்கு இமயமலைக்கு போயிட்டாங்க அப்படின்றீங்க. அது 30 வருஷம் வரலாறே இல்லை அப்படின்னாரு. இல்லாத வரலாறு இஷ்டத்துக்குன்னு சொல்லிடுவீங்களே நீங்கள். ராமருக்கு இருக்குது, சாகிற வரைக்கும் அவருக்கு வரலாறு இருக்குது. சிவனுக்கு சாகிற வரைக்கும் வரலாறு இருக்குது. ஜீவ சமாதி ஆகிற வரைக்கும் இருக்குது. முருகருக்கெல்லாம் இருக்குது. அப்போ லேட்டர் ஆக தான் அரசனுக்கு வந்து வரலாறு அதிகமாக இருக்கும். அந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்குன்னா கண்ணன் இறந்தான்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக மகாபாரதத்தில் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். சரி கண்ணன் இறந்துட்டார் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் மகாபாரதம் முடிச்சது யாருன்னாரு, முருகர் தான் முடித்தார் அப்படின்னு. எப்படி முருகர் வாழ்ந்தது ஒரு காலகட்டம், கண்ணன் நல்லா ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்தாங்க. முருகர் தான் வந்து இதில் போய் எல்லாம் பண்ணார். ஊதியனூர்னு இருக்குல்ல, அந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன் நான். ஊதியனூர் முருகன், ஊதியன் சேரலாதன், ஊதியனூரில் எல்லாம் பண்ணார். அந்த அகழ்வார்வை எதுக்கு மூடினா? இது இருக்கு இல்லையா, ஆதிச்சநல்லூர் வரலாறு எதுக்கு மூடுறான்? அது எடுத்தோம்னா அங்கே தான் மகாபாரதம் நடந்தது, வேஸ்ட்டாக போயிடுன்றாங்க அப்படின்னா. அப்புறம் ஒன்று சொன்னேன், இந்த மாதிரி கேரளா பக்கத்தில் வந்து நூற்றுவர் இருக்காங்களே, அந்த துரியோதனர் கூட்டிருக்காங்களே, அவங்களுக்கு நிறைய சமாதி இருக்குது. அதுதான் இவர் சொன்னார். அந்த இவர் பேர் என்னென்ன ஒருத்தர் வருவார், சிந்தனையாளர் பேரவையில் ஒருத்தர், பாண்டியன். அந்த பாண்டியன்ற ஒருத்தர் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நான் எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி கேரளாவில் துரியோதனன் கோயில் இருக்குது, சமாதி இருக்குது. மற்ற பெரிய பஞ்சபாண்டவர்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அது இது இருக்குது. இங்கேயே பஞ்சபாண்டவர் இளம்பாண்டவர்கள் யாரெல்லாம் இறந்து போனாலும் அவங்களாம் வந்து ஆதிச்சநல்லூர்லேயே பக்கத்தில், அது கூட நான் நேராக போய் பார்த்துட்டு வந்தேன். ஆற்று ஓரமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் சொன்ன பிறகு, முருகர் கோயில் இந்த வாரம் முடிஞ்ச உடனே எங்கே இருக்குன்னாக்கா குற்றாலத்துக்கு மேலே மிகப்பெரிய முருகர் கோயில். அந்த முருகர் கோயில் தான் இந்த வாரம் முடிஞ்ச உடனே அவர் அங்கே இருந்திருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆகவே மகாபாரதத்தில் வந்து முருகர் தான் இருந்து
நடத்தி வைத்தார் அப்படின்றதுக்கு இலக்கிய ஆதாரமும் இருக்குது. 1810 இல்லையா, இதுவும் இருக்குது. ஓதியனூர் கோயில் இருக்குது, முருகன் கோயில் தான் ஓதியனூர் கோயில். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மகாபாரதத்தை வந்து இருந்து நடத்தியவர் முருகன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் ஓகே, எதனால் வந்து இந்த மகாபாரதத்தை ஒரு நாள் லீவ் விட்டாங்க, அது ஒன்று நீங்கள் சொல்லணும். அதை நீங்கள் அடுத்த எபிசோட் அதுக்கடுத்து சொல்லுங்கள். ஏதாவது சொல்லுங்கள். சரிங்க.